கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். சங்கீதம் 112. சங்கீதம் 6, 7, 8 ஆகிய வசனங்கள். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். இது 112 சங்கீதம். நம்மை எப்படி கர்த்தர் காண்கிறார், கர்த்தருடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம், ஃபினிஷ்ட் ப்ராடக்டை தான் காண்கிறார் அவர். பேதுருவை பார்த்தோன்னே சொல்கிறார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டு. அவன்கிட்ட எத்தனையோ காரியங்கள் குறைபாடுகள்லாம் இருந்தது. ஆனால் அவன் எப்படி இருக்க போகிறான்னு தான் பார்க்குறாரு. அவர் எப்படி இருக்கிறான்னு பார்க்குறாரு. அவர் என்ன ஆக போகிறான், இவன் மேலே இவனை எடுத்து இவனை சரி பண்ண பிறகு இவன் எப்படி இருக்க போகிறான் என்பதையும் காண்கிறார். அப்போ கர்த்தர் நம்ம எல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்க்குறார் என்று தெரிய வேணும் என்று சொன்னால் 112 சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். அது உங்களை குறித்த ஒரு படம். வீட்டில் உங்கள் படத்தை பெருசாக ஃப்ரேம் பண்ணி மாட்டுறதை காட்டிலும் அதை எங்கேயா மூலையில் மாட்டுங்க. 112 சங்கீதத்தை முதல்ல ஃப்ரேம் பண்ணி முன்னால் மாட்டுங்க. கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்குறத காட்டிலும் இந்த 112 சங்கீதத்தை தினந்தோறும் வாசித்து பாருங்கள். இதுதான் நான், இதில் சொல்லப்பட்டிருக்கிற மனுஷன் தான் நான், இப்படித்தான் நான் இருக்கிறேன் என்பதை உறுதி செய்யுங்கள். இது மையாகவே நான் சொல்லுகிறேன். இது உங்களை குறித்த ஒரு போர்ட்ரேட். இதில் முக்கியமான காரியம் என்ன, இருதயம். அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குது? இருதயம் தான் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நிர்ணயிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை தரத்தை நம்முடைய இருதயத்தின் நிலை நிர்ணயிக்கிறது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதோ அப்படி தான் வாழ்க்கை இருக்க போகிறது. அதனால தான் உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும்னு சொல்லியிருக்கு. அப்போ இருதயம் எப்படி இருக்குதோ அப்படி தான் வாழ்க்கை இருக்க போகுது. இருதயம் சரியில்லைனா பயம் இருக்கும், சந்தேகம் இருக்கும், எல்லாம் இருக்கும், நிம்மதியாக இருக்காது. ஏன்னா இருதயம் சரியில்லை. அதனால தான் இருதயம் கலங்காது இருப்பதான்னு சொல்கிறாரு. அப்போ இருதயம் நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையே நல்லா இருக்கும். அவன் பயப்படாது இருப்பான், அசைக்கப்படாது இருப்பான், துர்செய்தியை கேட்கறது கூட பயப்படாது இருப்பான். சத்துருக்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிற வரைக்கும் உறுதியாய் நின்று எதுக்குமே அசைஞ்சு கொடுக்காம உறுதியாய் நின்று வெற்றியை அவன் காண்பான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சில சத்தியங்களை உள்ளே வைக்க வேண்டும். இருதயத்தை பில்டு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இருதயமாக ஆக்க வேண்டும். எப்படி அந்த இருதயத்தை அப்படி ஆக்குவது? முதலாவது ஒரு சத்தியத்தை உள்ளே வைக்கணும். என்ன? நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். பழையவெல்லாம் ஒளிந்து போயினே, எல்லாம் புதிதாயின. அதை நம்பணும். என்னைக்கு இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டேனோ, மீட்கப்பட்டேனோ, அன்றைக்கெல்லாம் ஒளிஞ்சுது. நான் இப்பொழுது புது சிருஷ்டி. பழசையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நான் அப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே, ஐயோ பொய்யோன்னு அந்த பழைய பாவத்தையும் பழைய காரியங்களையும் பேசி பேசி நம்மையே வருத்தி கொள்ளக்கூடாது. புது சிருஷ்டியாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி பார்க்க வேண்டும். அதுதான் மேலோங்கணும் நம்ம எண்ணத்தில். ரெண்டாவது, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். மற்ற எல்லாரை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும் உடனே என்ன ஞாபகம் வரணும்? எனக்குள்ள இருக்கிறவர். இவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறதுக்கு முன்னால் என்ன ஞாபகம் வரணும்? எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அப்படி இருதயம் அப்படி இருந்ததுன்னா பயப்படவே செய்யாது. மூன்றாவது, நான் நீதிமான் என்கிற சத்தியம். நான் பாவி இல்லை. நிறைய கிறிஸ்தவருடைய பிரச்சனை அதுதான். அவங்களாம் இன்னும் பாவியாகவே இருக்கிறாங்க. பாவினே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் பாவியாக இருக்கிறாங்கன்றதை நான் ஒன்றும் வெளிப்பாடு பெற்று சொல்லலை. அவங்க ஜெபம் பண்ணுறதை, அவங்க பேசுகிறத கேட்டு தான் சொல்கிறேன். அவங்க சாட்சி ஜெபம் எல்லாமே என்ன சொல்லுது? நான் பாவின்னு தான் சொல்லுது. ஆனால் வேதம் சொல்லுது நான் நீதிமான் என்று சொல்லுது. இந்த 112 சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமான் அவனுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கும், அவன் பயப்படாது இருப்பான், அவன் நித்திய கீர்த்தி உள்ளவனாக இருப்பான். நீதிமான். நான் நீதிமான். எல்லாம் சொல்லுவோம் நான் நீதிமான். நான்காவது, நான் மீட்பை பெற்றிருக்கிறேன். மீட்புக்கு சொந்தக்காரன் நான், மீட்பை பெற்றிருக்கிறேன் என்பது இதை தான் பார்த்து வருவேன். கொலோசியர் 1:13 பார்த்தோம் அல்லவா? இயேசுவின் ரத்தத்தால் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. அந்த டென்ஸை கவனிக்கணும். உண்டாயிருக்கிறதுன்னு சொன்னால் ஏற்கனவே உண்டாயிற்று. ஆனால் அந்த மீட்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். ஒன்று இது லீகல் சைடு. ஒன்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், செய்து முடித்து விட்டார் என்பதை குறித்தது. அதை முதல்ல புரிந்துக்கணும். ரெண்டாவது த வைட்டல் சைடு ஆஃப் ரிடம்ஷன். அது என்னன்னா, நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் ஒன்று செஞ்சிட்டாரு, ஆனால் நான் செய்ய வேண்டியதை செய்யலைன்னா அந்த மீட்பு எனக்கு நிஜமாக வந்து என்னுடைய வாழ்க்கையிலே அது பலிக்கிறதில்லை. அவர் செஞ்சிட்டாரு பாருங்க. மீட்பை எப்போ உண்டாக்கிட்டார், ரட்சிப்பை எப்போ உண்டாக்கிட்டார்? நான் இப்போ தான் அவரை ஏற்றுக்கொண்டேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எப்படி ஏற்றுக்கொண்டேன்? இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே
அறிக்கை செய்து ஏற்று. என்னைக்கு இருதயத்தில் விசுவாசத்து வாயினால் அறிக்கை செய்ததுன்னா அன்னைக்கு தான் 2000 வருஷத்துக்கு முன்னால் அவர் ஏற்படுத்தின மீட்பு எனக்கு சொந்தமாச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னால் ஏற்படுத்திட்டாரு. எனக்கு என்னைக்கு சொந்தமாகுது? நான் என்றைக்கு அறிக்கை செய்து அதை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள. The confession brings possession. என்னுடைய அறிக்கை தான் அதை எனக்கு நிஜமாக்குகிறது. மீட்பின் எல்லா காரியங்களும் என்னுடைய அறிக்கை தான் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. இதைத்தான் நான் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் இல்லையா? இயேசு என்ன செய்தார்ன்றதை விளக்கி சொல்லிட்டேன். கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது, அந்த லீகல் சைடை நம்ம விளக்கிட்டோம். அது எல்லாருக்கும் விளங்குது. லீகல் சைடு இன்னைக்கு பிரச்சனை இல்லை. எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே லீகல் சைடு கொஞ்சம் விளங்கி இருக்குது. இந்த வைட்டல் சைடு எப்படி சொந்தமாக்கி கொள்வது, அதை எப்படி நான் அனுபவிப்பது, அது என்றைக்கிலேருந்து எனக்கு சொந்தமாகிறது, ஏன் இன்னைக்கு அவ்வளோ பெரிய மீட்பு உண்டாக இருந்து நான் எப்படி இருக்கிறேன், அதுதான் விளங்க மாட்டேங்குது. எப்படின்னா நான் அறிக்கை செய்யும் போது தான் அது எனக்கு சொந்தமாகிறது. இதை குறித்து சில காரியங்களை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இந்த 2 சைடு இருக்கிறதுங்கிறத அங்கே பாருங்கள். வெளிப்படுத்தல் 12:11 2ஆம் பகுதியை வாசிக்கிறேன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நல்லா கவனிங்க, பிசாசை எப்படி விசுவாசிகள் ஜெயித்தார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஜெயித்தாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எல்லாம் சொல்லுவோம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தல் 12:11 சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ 3 காரியம் சொல்லியிருக்குது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம், வசனம், தங்களுடைய சாட்சி. ஆட்டுக்குட்டியின் ரத்தம், வசனம், தங்களுடைய சாட்சி. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது? அதாவது இயேசுவின் ரத்தம், அதுதான் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கு. இந்த இயேசுவின் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் சாட்சியாய் சொல்லுகிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம், வசனம், சாட்சின்னு அதுதான். ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை வசனம் சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிறத நான் சாட்சியாய் சொல்லுகிறேன். நான் சொன்னேன் இல்லையா, T.L. Osborne என்கிற பெரிய தேவ மனுஷர் சொன்னார், உங்களுடைய சூழ்நிலை ஒன்றை சொல்லுகிறது, வசனம் இன்னொன்றை சொல்லுகிறது. ஆனால் சூழ்நிலை சொல்லுகிறதோ வசனம் சொல்லுகிறதோ உங்களுக்கு நேரிட போகிறது கிடையாது. வசனம் சொல்றதுனால அது உங்களுக்கு பலிச்சிட போறது இல்லை. சூழ்நிலை உங்களுக்கு எதையோ ஒன்று சொல்றதுனால அதுவும் உங்க மேல பெருசா உங்களுக்கு பலிச்சிட போறதும் கிடையாது. எது உங்களுக்கு பலிக்க போகிறது? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், அதுதான். நீங்க வசனத்தை எடுத்து இப்போ சொல்றீங்களா அல்லது உங்கள் சூழ்நிலை சொல்லுகிறத சொல்றீங்களா? சூழ்நிலை சொல்லுது வியாதின்னு சொல்லி, வசனம் சொல்லுது நான் அவருடைய தழும்புகளால் நீங்கள் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று. நான் வியாதின்னு சொல்ல போறேனா அல்லது சுகமானேன்னு சொல்ல போறேனா? சூழ்நிலை சொல்லுகிறது குறைவு இருக்கிறது என்று சொல்லி, வசனம் சொல்லுகிறது எனக்கு நிறைவு இருக்கிறது என்று சொல்லி. நான் குறைவே பேச போறேனா நிறைவே பேச போறேனா? எதை பேசுகிறேனோ அதுதான் எனக்கு சொந்தமாகிறது. கன்ஃபெஷன் இஸ் வாட் பிரிங்ஸ் பொசஷன். அறிக்கை தான் எல்லாவற்றையும் எனக்கு சொந்தமாக்குகிறது. எதை அறிக்கை செய்கிறேனோ அதுதான் எனக்கு சொந்தமாகிறது. குறைவு அறிக்கை செய்தால் குறைவு தான் சொந்தமாகிறது, நிறைவு அறிக்கை செய்தால் நிறைவு தான் சொந்தமாகிறது. இது ஒரு பெரிய கடவுளுடைய பிரின்சிபிள் பாருங்க, ஒரு பெரிய கோட்பாடு, வாழ்க்கையின் கோட்பாடு இது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பவும் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம். ரோமர் 10:9 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். 2 காரியம் நடக்குது. இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்கிறோம். இப்படிதான் ரட்சிக்கப்பட்டோம் பாருங்க. தேவன் எல்லாம் மீட்பையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா உண்டு பண்ணிட்டாரு. உண்டு பண்ண மீட்பை நாம் என்ன பண்ணோம்? இயேசுவை விசுவாசித்து அறிக்கை செய்ததுனால் நாம் சொந்தமாக்கி கொண்டோம். போன வாரம் காண்பித்தேன் உங்களுக்கு எப்படி இயேசுவை விசுவாசித்து அறிக்கை செய்து ரட்சிப்பை பெறும்போது விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம், அப்படிதான் ரட்சிப்பு உண்டாகிறது. ரட்சிப்புனா என்ன? பிசாசை நம்முடைய இருதயத்தின் சிங்காசனத்திலிருந்து அவனை அகற்றி விட்டாங்க. அவன் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தான், முன்னாடி அவன் தான் ஆண்டு கொண்டிருந்தான். ஆனால் இயேசுவை நான் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு அவர் அறிக்கை செய்த உடனே அவனுக்கு அங்கே இடமில்லாமல் போய்விட்டது. எந்த நிமிஷம் நான் இயேசு தான் ஆண்டவர் சொன்னனோ பிசாசுக்கு இடம் தர மறுத்து விட்டேன். அவனை ஆண்டவனாக நான் அங்கீகரிப்பது கிடையாது, என்னை ஆளுகிறவனாக நான் அங்கீகரிப்பது கிடையாது. அன்றையிலிருந்து பிசாசுக்கு இடமில்லை. பிசாசை கீழே இறக்கிட்டு நான் இயேசுவை என்னுடைய இருதயத்தின் சிம்மாசனத்திலே உட்கார வைத்து விட்டேன். அவரை பெருசா இப்போ உட்கார வச்சிருக்கிறேன். அவர் தான் எனக்குள்ள
ஆண்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? உள்ளத்தில் இருதயத்தில் விசுவாசத்து வாயினால் அறிக்கை செய்திருக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கிறது? இயேசு உங்களுக்குள்ளாக ஆளுகிறவராக உங்களுடைய வாழ்க்கை சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்படி அவரை உட்கார வச்சுட்டு, இயேசுவை அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டு அவரை உள்ள உட்கார வச்சுட்டு வெளியே போய் பலவீனத்தையும் இயலாமையும் தோல்வியும் வியாதியும் வறுமையும் அதையும் இதையும் பேசி கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இவரை உள்ள இங்க உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அவரை பெருசாக்காமல் வெளியே விரட்டி அடிச்சவன் பிசாசு, அவனுடைய கிரியைகளை நாம் பெருசாக்கி கொண்டிருக்கிறோம், மேக்னிஃபை பண்ணி கொண்டிருக்கிறோம் இல்லையா? மேக்னிஃபைனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் அருமையா, ஓ மேக்னிஃபை த லார்ட். மேக்னிஃபை த லார்ட், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மகிமைப்படுத்துங்கன்னா பெருசாக்குங்க, அவரை பெருசா சொல்லுங்க. அவரை இப்போ கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது ஆராதிக்கும் போது என்ன சொல்றோம்? அவரை மேன்மையா சொல்றோம், அவரை பெருசா சொல்றோம். கர்த்தாவே நீர் நல்லவர், நீர் பெரியவர், நேற்று இன்று என்று மாறாதவர், வாக்கு மாறாத, இப்படி அவரை மேன்மைப்படுத்துறோம், அவரை பெருசுப்படுத்துறோம். அதுதான் ஆராதனை. ஆராதனைங்கிறது அவரை பெருசுப்படுத்துறது. நிறைய பேருக்கு அது தெரியாம தான் பாட்டுங்கள்லாம் எப்படி பாடுறாங்க, ஐயோ கொய்யோ போச்சு, நாம் பரிதாபம், இந்த பாட்டெல்லாம் வந்து ஆராதனையே கிடையாது. அதனால தான் பாடுறது இல்லை நம்ம. ஏன்னா அது ஆராதனை கிடையாது, அது நம்முடைய பிரச்சனையை பெருசாக்குகிற பாட்டுகள். வித்தியாசம் விளங்குதா உங்களுக்கு? பிரச்சனையை பெருசாக்குற பாட்டுகள். அதனால அந்த பாட்டுகளை பாடுறது கிடையாது. நம்ம பிரச்சனையை பெருசாக்குற பாட்டை அது எவ்வளோ அழகா இருந்தாலும் அது வார்த்தையை மாற்றிட்டு தான் பாடுவோம். அது ஏன்னு சொன்னால் பிரச்சனையை பெருசாக்க விரும்பவில்லை. எதை பெருசாக்க விரும்புகிறோம்? எனக்குள்ள இருக்கிற இயேசுவை நான் பெரிதாக எண்ண விரும்புகிறேன், காட்ட விரும்புகிறேன். அதுதான் ஆராதனை. அப்போ நீங்கள் எப்போவெல்லாம் உங்கள் பிரச்சனையை பேசுகிறீர்களோ, எப்போவெல்லாம் உங்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனை மாதிரி அதை தலைமையில் வச்சுக்கிட்டு அதையே பேசிக்கிட்டு அதையே பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எப்போவெல்லாம் இதையே நினைவாக இருக்கிறீங்களோ, எப்போவெல்லாம் இதிலேயே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அப்போவெல்லாம் எதை பெருசாக்குறீங்க? உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பெருசாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அதை பேச பேச அது பெருசாகுது. அதை பேச பேச அது உங்களுடைய உள்ளங்களை நிரப்புகிறது, அது உங்களுடைய இருதயத்தை நிரப்புகிறது. இருதயத்தை நிரப்புறதே நம்ம வாய் தான் பாருங்க. இந்த வாயை கொண்டு தான் ஒரு இருதயத்தை நிரப்புறோம். இயேசு சொன்னார் இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும்னு சொல்லி. உள்ள நிறைஞ்சிருந்தால் டேப் மாதிரி வெளியே வரும். டேங்க் மாதிரி இது, டேப் மாதிரி வெளியே வரும். வாய் உள்ள இருக்கிறது வெளியே வருது. ஆனால் ஒரு காரியத்தை ஜனங்க புரிந்து கொள்கிறது இல்லை. அது என்ன? உள்ள எப்படி முதல்ல நிறைஞ்சது? நம்ம டேங்க்ல பார்க்குறோம் இல்லையா, ஒரு டேப் இருக்குது, அது வழியே தான் வெளியே ஊற்றுது. ஆனால் உள்ள ஊற்றுறதுக்கு இன்னொரு டேப் இருக்குதுங்க, அதை மறந்துடக்கூடாது. கிணத்துலேருந்து இறைச்சி அது என்ன பண்ணுது? உள்ள கொண்டு போய் தொட்டிக்குள்ள ஊத்துது, அதுக்கு ஒரு டேப் இருக்குது. அதுவும் இதுதான், வாய் தான். போய் ஊரெல்லாம் பிரச்சனையை பேசி, எனக்கு அது இல்லை இது இல்லை, எனக்கு வேலை போச்சு அது போச்சு இது போச்சு, அவர் இப்படி பண்ணிட்டாரு, இவரால் தான் நான் கெட்டனாக்கும், இவர் இதனால தான் அப்படி ஆச்சாக்கும் இப்படி ஆச்சாக்கும் நம்ம பேச பேச இந்த டேங்க் அந்த வாயின் வார்த்தையை பேசியே நிரப்பி கொண்டிருக்கிறோம். அப்புறம் நிரம்பினதுனால இப்போ கீழே பைப்லேருந்து வருது. இப்போ திரும்பி அப்ப டேங்கை நிரப்புறதுக்கு ஒரு டேப் இருக்குது, நிரம்புற டேங்க்ல இருந்து வெளியே தண்ணி வர்றதுக்கு இன்னொரு டேப் இருக்கிறது போல, இங்க நிரப்புறதும் இந்த வாய் தான், நிரம்பின பிறகு பேசுறதும் இந்த வாய் தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நம்ம அந்த வாயை வைத்துக்கொண்டு என்ன பேசணும்? பூரெல்லாம் போய் நம்முடைய பிரச்சனையை பேசக்கூடாது. நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய நோயை, நம்முடைய வியாதியை, நம்முடைய பணப்பிரச்சனையை, அந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, அது இதுன்னு அதையே பேசிட்டு இருக்கக்கூடாது. பாருங்க, சில சொல்றாங்க அப்புறம் என்னதான் பேசுறது? இவ்வளோ வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, எத்தனை ஆயிரம் வார்த்தைகள் இருக்கிறது, கர்த்தர் எவ்வளவு பெரியவர்னு எவ்வளோ இருக்குது, அதை பேசுறது தானே விசுவாசிகளுக்கு. அந்த பேச்சு எதுக்கு? இல்லைங்க அதுதானே பிரச்சனையா இருக்குதுங்க, அதுதாங்க எங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேன். எதுக்கு? மாமியார் வீட்டுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை பேசிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் சரியாயிடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ண போறாங்க? உங்க பிரச்சனையெல்லாம் கேட்டு இன்னும் மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு உங்க பிரச்சனையை சொல்ல போறாங்க. அப்புறம் பாருங்க, நான் நம்பி போய் அங்கே சொன்னேன், அப்புறம் அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. இவ்வளோதான் நடக்கிறத ஒழிய ஊரெல்லாம் இப்போ எது மகிமைப்படுது? உங்க பிரச்சனை. ஐயோ அவர் அவ்வளோ பெரிய கடனில் இருக்கிறாராமே, ஐயோ அவர் அவ்வளோ பெரிய பிரச்சனையாமே, அவருக்கு இந்த இதாமே, அந்த நோயாமே, இதாமே அதாமேன்னு இப்போ ஊரெல்லாம் எதை மகிமைப்படுத்திட்டு வந்துட்டீங்க? உங்க பிரச்சனையை மகிமைப்படுத்திட்டு வந்தீங்க. நீங்க போய் உங்க மாமியார் வீட்டில் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அவர் கைவிடாதவர், அவர் வாக்கு மாறாதவர், அவருடைய வாக்கு தத்தங்கள் இப்படி சொல்லி இருக்குது அப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? கர்த்தருடைய நாமம்
மகிமைப்படும். அந்த அம்மா போய் என்ன சொல்லுவாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளுக்கு எந்நேரம் பார்த்தாலும் பைபிளை சொல்லிட்டு இருக்கிறா. இன்னைக்கு காலையில் கூட வந்து என்ன சொன்னா, கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கிறா. இப்போ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது இல்லையா? அப்போ பாருங்க, உள்ள இவரை பெருசா உட்கார வச்சுட்டு அப்புறம் செய்யறதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கக்கூடாது. அவரை பட்டம் தட்டுற வேலையா இருக்கக்கூடாது. உள்ள இவரை சிங்காசனத்தில் உட்கார வச்சுட்டு பேசுறதெல்லாம் அவர் ஒன்றும் கிடையாது, இதுதான் பெருசுன்ற மாதிரி பிரச்சனையை பேசி கொண்டிருக்க கூடாது. ஒவ்வொரு முறை நாம் வியாதியையும் நோயையும் பலவீனத்தையும் இல்லாமையும் வறுமையும் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அதையெல்லாம் தூக்கி நம்ம என்ன பண்றோம், சிங்காசனத்திலே உட்கார வைக்கிறோம். அதை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் இல்லைங்களா? பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி ஒன்று சொல்றேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறது செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்புறீங்களா? செய்வாரா? எத்தனை பேர் சொல்றீங்க செய்வார்னு? நல்லா தான் சொல்லுவேன். செய்வார். என்ன செய்வேன்னு சொல்லியிருக்காரோ அதை செய்வார் இல்லையா? அப்ப ஏன் அதை பேச மாட்டேன்றோம்? என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்றாரோ அதை நிச்சயமா செய்வார். அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க இல்லையா? அப்ப ஏன் அதை பேசக்கூடாது? எல்லாம் சொல்றாங்க, பிரதர் உங்க கோயிலுக்கு போய் சும்மா அந்த அறிக்கை எல்லாம் கத்துக்கிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்றாங்க. ஏன் பேசக்கூடாது? அவர் சொன்னதை அப்படியே செய்வார். அவர் அப்படியே செய்வார்ன்றதுனால நான் ஏன் அதை பேசக்கூடாது? அதை அப்படியே செய்வார் நான் ஏன் சொல்லக்கூடாது? அவர் வார்த்தையில் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே செய்வார்னு நான் சொல்றது ஏன் அவ்வளவு விகற்பமாக இருக்கிறது? மற்றவங்க சொல்றதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. சில நேரம் நடக்கலாம், சில நேரம் நடக்காது. ஆனால் இவர் சொல்றது நிச்சயமா இவர் செய்வார். அப்ப இவர் சொல்லுகிறதை நான் ஏன் சொல்லக்கூடாது? அது ஏன் விகற்பமாய் தெரிகிறது? அவர் எனக்கு என்ன உண்டாயிருக்கு என்று சொல்லி இருக்கிறாரோ அதை நான் சொல்லுவேன், ஊரெல்லாம் சொல்லுவேன். வாயை திறக்கும் போதெல்லாம் அதைத்தான் நான் பேசுவேன். எனக்கு என்ன உண்டாயிருக்குன்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு அதைத்தான் நான் பேசுவேன். அவர் நான் என்னவா இருக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதை நான் வாயை திறக்கும் போதெல்லாம் சொல்லுவேன். ஏனென்றால் அவர் நான் என்னவா இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரோ அப்படித்தான் நான் இருப்பேன். அப்படி நிச்சயமா என்னால் இருக்க முடியும். அவர் நான் இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டாருன்னா நான் நிச்சயமா அப்படி இருக்க முடியும். நான் இப்படித்தான் இருக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா நான் அப்படித்தான் இருக்கிறேன்னு சொல்லுவேன். ஆஸ்தி ஐஸ்வர்யமாண்டி வீட்டிலே தங்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் என்ன சொல்லணும்? ஒரே பிரச்சனைங்க, ஆஸ்தி ஐஸ்வர்யம் என்று வீட்டிலே தங்கும். அது அப்படிதான் ஆகும். அவர் சொல்றதுதான் எனக்கு ஆகும். ஏன்னா நானும் அதைத்தான் சொல்றேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க. தேவதூதன் வந்து மரியாளிடத்தில் சொன்னான், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, கிடையாது என்று இல்லையா? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே. எப்படி குழந்தை பிறக்க போகுது? புருஷனை அறியேனேன்னு கேட்கிறான் மரியாள். சொல்லுகிறான் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதை மட்டும் கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை பிரதர்னு சொல்கிற கிறிஸ்தவங்க. அவங்களுக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை. ஏன்னா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறவங்க. இதில் ஒன்றும் புதுசே கிடையாது. கர்த்தரால் கூடாத காரியம்னு எல்லாருக்கும் தான் தெரியும், பிசாசு கூட தெரியும். அதனால தான் யாக்கோபில் சொல்லி இருக்குது, கடவுள் உண்டு என்று நம்புகிறாயா, பிசாசும் நம்புகிறான். அப்போ கடவுள் உண்டுன்னு நம்புறதுனால பெரிய பக்தர்னு அர்த்தம் கிடையாது, பெரிய விசுவாசின்னு அர்த்தம் கிடையாது. நல்ல கவனிங்க. கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறது வந்து பிசாசு கூட தான் நம்புறான், வேதம் சொல்லுது. ஆனால் பிசாசாவே தான் இருக்கிறான். அதனால அவன் மாறிடல. கடவுள் இருக்கிறாரு நம்புறதுனால அவன் மாறிடல. பிசாசு அவன் அப்படியே தான் இருக்கிறான். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி இருக்குது வேதம். அதை மட்டும் தெரிந்து வச்சுக்கிட்டா போதாது. இன்னொரு சைடு இருக்குது. அது என்னவென்றால் பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, பவுலப்போஸ்தலன் இப்படி சொல்றாரு, அதை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. கர்த்தரால் எல்லாம் கூடும் பிரதர், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை பிரதர், கர்த்தரால் இது போதாது. அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை மட்டும் இல்லை, எனக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடினாலே, நான் அவரை போல இருக்கிறபடினாலே, அவருடைய ஆவியினால் நிரம்பி இருக்கிறபடினாலே, அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறபடினாலே, அவரே எனது மீட்பும் என்னுடைய பலனுமாய் இருக்கிறபடினாலே, என்னுடைய ஜீவனும் பலனுமாய் அவர் இருக்கிறபடினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்ப பாருங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சில சொல்றாங்க, அது சரிங்க, ஆனால் இந்த பிரச்சனையில் என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு. ஐ விஷ் ஐ நியூ வாட் டு டூ.
என்ன செய்யணும்னு தெரிஞ்சா பரவாயில்லங்க. எல்லாம் சொல்றீங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது, அதில் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. முதல்ல இதை செய்யுங்க. அவரே மீட்புமானார்னு மட்டும் சொல்லி இல்லை. 1 கொரிந்தியர் 1 30-31 வசனம் பாருங்கள். தமிழில் ஒரு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் வேறு வேறு வசனமாக வரும். ஒன்றில் 31 வசனம், இன்னொன்றில் 30. 1 கொரிந்தியர் 1 அதில் பார்த்தீங்கன்னா அவரே மீட்புமானார்னு சொல்லியிருக்கிற இடத்துல என்னவானார்னு இருக்குது? ஞானமும் ஆனார். நீதியும் ஞானமும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். 4 காரியம் சொல்லியிருக்கு. அதில் ஒன்று என்ன? மீட்பு. இன்னொன்று என்ன? ஞானம். எல்லாம் சொல்லுங்க, ஞானம். ஞானம்னா என்ன? எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அறிவு, ஆற்றல். அதான் ஞானம். எல்லா பிரச்சனையும், வாழ்க்கையின் எல்லா பிரச்சனையும் பதில் எனக்கு தெரிய முடியும். அதான் ஞானம். அவரே என் ஞானமானார். எல்லாம் சொல்லுவோம், கிறிஸ்துவே என்னுடைய ஞானமாய் இருக்கிறார். அப்ப ஊரெல்லாம் போய் இது என்ன செய்யறதுன்னு தெரியல பிரதர், என்னமோ சொல்றாரு அவர், எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு. ஆனால் என்ன செய்யறதுன்னு தான் ஒன்றும் புரியல. ஏன் புரியல? முதல்ல இதை செய்யுங்க. என்ன செய்யுங்க? அவரே என்னுடைய மீட்பா இருக்கிறது மட்டுமல்ல, அவரே என்னுடைய ஞானமாயும் இருக்கிறார். அவர் இந்த ஞானமாய் இருக்கிறபடினால ஞானத்தில் எனக்கு குறைவே கிடையாது. எல்லா பிரச்சனையும் தீர்க்க, எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ள, எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலை கண்டுபிடிக்க, சிக்கல்களை, அந்த சிக்கலான முடிச்சுகளை அவுக்க, எல்லாவற்றையும் என்னால் முடியும். எனக்கு ஞானம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவரே மீட்பும் ஞானமாய் இருக்கிறார். அப்ப பாருங்க, கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறார் எப்படி நம்ம சொந்தமாக்கி கொள்றதுன்னு. இவைகளெல்லாம் இயேசு நமக்காக செய்து முடித்தவையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கிறது இல்லை. நாம் ஏதோ விஷ் பண்றதுனால, நல்ல விஷர்ஸ் நம்ம எல்லாருமே விஷ் பண்றோம். எப்படி விஷ் பண்றோம்? நல்லது நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும். இப்படி விஷ் பண்றதுனாலே எல்லாம் நடந்ததுன்னா இந்நேரம் எல்லாம் பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பீங்க. எல்லாரும் தான் விஷ் பண்றோம். விஷ் பண்றதுனால ஒன்றும் நடக்கிறது இல்லைங்க, அறிக்கை பண்ணுவதனாலே தான் நடக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்க. விஷிங் ஓகே, அது இருக்கணும் முதல்ல, அதான் டிசையர், அது இருக்கணும். ஆனால் அப்புறம் வாயை திறந்ததை பேச வேண்டும். வேத வசனத்தினுடைய கோட்பாடு இது. வெறும் நான் உள்ளத்தில் விஷ் பண்ணி அதை விரும்பி 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 விரும்பினதுனால அது நடந்துட போறதில்ல. விரும்புறதுக்கு பிறகு நான் என்ன பண்ண வேண்டும்? என்ற வாயிலே இந்த காரியங்களை வைத்து நான் அறிக்கை செய்ய வேண்டும். என்ன எனக்கு சொந்தமாக இருக்கிறது, என்ன எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிக்கை செய்ய வேண்டும். அப்ப பாருங்க, ரட்சிப்பு எப்படி வருது? ஏதோ எனக்கு ரட்சிப்பை நான் விரும்புகிறேன் அப்படின்றதுனால ரட்சிப்பு வர்றதில்ல. தேவன் அவரை கல்வாரி சிலுவையில் எனக்காக மரிக்க செய்து அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினார் என்பதை நான் என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவரினாலே, அறிக்கை செய்தபடினால், அறிக்கை செய்த போதுதான் எனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப எப்ப அறிக்கை பண்றணும்? உள்ள விசுவாசம் மட்டும் போடாது, எப்ப அறிக்கை பண்றணும் அப்பதான் எனக்கு அது கிடைக்கிறது. அப்ப பாருங்க, அறிக்கைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. அப்ப மீட்புல நமக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கிறது? எப்படி கிடைக்கிறதுனா அறிக்கை. அதுக்கு தான் கிறிஸ்தவ மார்க்கமே ஒரு பெரிய அறிக்கையின் மார்க்கம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, இப்போ 2 கொரிந்தியர் 4 திருப்போம். ஒரு நீளமான பகுதியை இன்றைக்கு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 4 3 வசனத்திலிருந்து அறிக்கையை பற்றி சில காரியங்களை, சில வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக. 2 கொரிந்தியர் 4 3 எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கு ஏது மறைபொருளாய் இருக்கும்? தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. எல்லாம் சொல்லுங்க, மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. மகிமை என்ற வார்த்தையை கவனிச்சுட்டு வாங்க, எத்தனை முறை வருதுன்னு. அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கிக்காமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன உரிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி எனில் சாவுக்கிரமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி, இப்போ கவனிங்க நல்லா, விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எல்லாம் சொல்லுங்க, சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்ப பாருங்க என்ன சொல்லுகிறார், காணப்படுகிறவர்கள் காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாக்குறது. இந்த மகிமை என்கிற வார்த்தை நிறைய இடத்துல வருது பாருங்க, ஏராளமான இடத்துல இந்த மகிமை என்கிற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதை குறித்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 7ஆம் வசனத்தை கவனிங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, இந்த ட்ரெஷர், ஆங்கிலத்தில் ட்ரெஷர் என்ற வார்த்தை உபயோகப்படுது, இந்த ட்ரெஷரை, இந்த பொக்கிஷத்தை எங்கள் இருதயங்களிலே, எங்கள் பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எந்த பொக்கிஷத்தை? இந்த மகிமையை. இந்த மகிமை குறித்து அப்படி சொல்லி இருக்குது. இந்த மகிமையை எங்கள் இருதயத்திலே அல்லது இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இந்த சரீரத்தில் இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இந்த மகிமையை, தேவனுடைய மகிமையை நாம் எங்கே பெற்றிருக்கிறோம்? இந்த சரீரமாகிய இந்த சரீரத்திலே உள்ளே நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆவியிலே தேவனுடைய மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த சரீரத்திலே அதை பெற்றிருக்கிறோம். அப்போ கொஞ்சம் கவனிங்க, தேவனுடைய மகிமையை இப்பொழுது நாம் பெற்றிருக்கிறோம், நம்முடைய சரீரத்தில் பெற்றிருக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய மகிமை எங்கே இருந்தது? அது உடன்படிக்கை பெட்டி என்கிற அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது. அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது? 10 கற்பனை தான் அதில் பிரதானமாக வைக்கப்பட்டது. அதில் மன்னா, ஆரோனுடைய கோல்லாம் வச்சாங்க. ஆனால் 10 கற்பனை தான் பிரதானம். அதில் வைக்கப்பட்ட எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக தான் இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டிங்கிறது லேசான காரியம் இல்லை பாருங்க. அதில் வைக்க அந்த 10 கற்பனையும் லேசான காரியம் இல்லை. 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்த 10 கற்பனை எவ்வளவு மகிமை உள்ளதா இருந்ததுன்னு வாசிக்கிறோம். அந்த தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால், இல்லை 7ஆம் வசனம், 7ஆம் வசனம், எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நெருங்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. மோசே 10 கற்பனை பெற்றுக்கொண்டு கீழே வந்தபோது அவன் அந்த கற்பலகைகளை சுமந்து வருகிறான். அவனுடைய முகத்தில் மகிமை பிரகாசிக்கிறது. ஜனங்கள் அவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியவில்லை. அவன் முகத்தை மூடிட்டு வர்றான், ஏன்னா அவ்வளோ பிரகாசம். இந்த வார்த்தையினுடைய மகிமை அவனில் பிரகாசிக்கிறது. ஒளிந்து போகிற மகிமையுடைய, ஒளிந்து போகிறன்னா பழைய உடன்படிக்கை, இது போய் வேற ஒன்று வருது மகிமை, இது ஒளிந்து போகிற மகிமை. இந்த ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும்? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாக இருந்தால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பார்க்காதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவருடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது.
மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபடும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அப்போ இந்த மகிமை எங்கேருந்து வந்தது, எதில் இருக்குதுன்னா சொல்லுதீங்க. பழைய ஏற்பாட்டில் அங்கே அந்த 10 கற்பனை எழுதி கொடுத்து அந்த கற்பலகையை அவன் சுமந்து கொண்டு வந்தபோது அவ்வளோ மகிமை அவன் மேலே பிரவாசித்ததான். முகத்தை மூட வேண்டியதாக போச்சு, ஜனங்க அவனை நோக்கி பார்க்க முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கே அவ்வளோ மகிமை இருந்திருக்கிறது. அப்புறம் பழைய ஏற்பாட்டு வசனங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கும் போது இன்றைக்கும் அந்த மக்கள் மத்தியில் முக்காடு இருக்கிறதாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை முன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லியிருக்குது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு. கர்த்தருடைய மகிமையை எங்கே காண்கிறோம்? நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் காண்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு கண்ணாடி போல. இந்த வார்த்தையை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கண்ணாடியை பார்க்கிறோம். கண்ணாடியை பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? நீங்கள் தான் தெரிவிங்க இல்லையா? கண்ணாடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிவிங்க. சரீரப்பிரகாரமான ஒரு கண்ணாடியை பார்த்தா உங்களுடைய சரீரம் அதிலே தெரியும். இது ஆவிக்குரிய கண்ணாடியாக இருக்கிறதுனால இந்த கண்ணாடியை பார்க்கும்போது உங்கள் சரீரம் தெரியுறதில்லை. என்ன தெரிகிறது? உங்களுக்கு உள்ளே உங்களுடைய ஆவியில என்ன இருக்கிறது என்பது இங்கே தெரிகிறது. அப்ப இது ஒரு கண்ணாடி, இது ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி. இது நான் வெளியே எப்படி இருக்கிறேன்றதை காண்பிக்கிறது இல்லை, எனக்கு உள்ள நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட ஒரு நீதிமான், நான் எப்படி புது சிருஷ்டியாக இருக்கிறேன், எனக்குள்ள இருக்கிறவர்கள் பெரியவராக இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற அந்த மகிமையை, நம்ம இந்த மண்பாண்டத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையை இந்த கண்ணாடி என்ன பண்ணுகிறது? எனக்கு எடுத்து காண்பிக்கிறது. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அப்போ இதை பார்க்க பார்க்க இந்த மகிமையை பார்க்கிறோம். இந்த எந்த மகிமையை பார்க்கிறோமோ அந்த மகிமை போலவே நாம் மாறிவிடுகிறோம். உள்ள அந்த மகிமை இருக்குது, அதை இந்த கண்ணாடி மூலமாக பார்க்கிறோம். இதை பார்க்க பார்க்க உள்ள இருக்கிற அந்த மகிமைக்கு ஒப்பாக நாம் மகிமை உள்ளவர்களாக மாறுகிறோம். மகிமையின் மேல் மகிமை உள்ளவர்களாக எப்படி மாற்றப்படுறோம் வாழ்க்கையில்? இந்த கண்ணாடியின் மூலமாக நமக்குள்ளே இருக்கிற அந்த காரியத்தை பார்க்கணும். நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க 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 உள்ளே என்ன இருக்குதோ அப்படியே வெளியேயும் நாம் மாறி விடுகிறோம். இருக்கீங்களா? சரி, இப்போ 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி போங்க. சில காரியங்களை இப்பொழுது பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே அந்த 10 கற்பனை வைக்கப்பட்டிருந்தது. அந்த 10 கற்பனை மகிமை உள்ளதாக இருந்தது. தேவனுடைய வார்த்தை பாருங்கள், அதில் தான் மகிமை. அந்த 10 கற்பனை என்ன பண்ணாங்க? ஜனங்கள் வனாந்திரத்திலே அந்த கூடாரம் போட்ட போது அந்த 10 கற்பனை அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த கூடாரத்தெல்லாம் கழட்டிக்கிட்டு பிரயாணம் பண்ணும்போது அந்த 10 கற்பனையை தூக்குவாங்க. அந்த பெட்டியை, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே அதை வச்சாங்க. அந்த பெட்டியை தூக்கும்போது மோசே சொல்வாராம், கர்த்தர் எழுந்தருள்வீராக, உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும், உம்மை பாய்க்கிறவர்கள் ஓடி போகட்டும் அப்படின்னு மோசே சொல்வார். இதை தூக்கின உடனே கர்த்தரே எந்திரிச்சிட்டார். இந்த வார்த்தை, கர்த்தர் வார்த்தையாக இருக்கிறார். இதை தூக்கின உடனே கர்த்தர் எழுந்து இப்போ போகிறார், பிரயாணம் பண்ண போறாருன்ற மாதிரி. இதை தூக்கணும்னு மோசே சொல்றாரு, கர்த்தர் எழுந்தருள்வாராக. எண்ணாமும் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு, கர்த்தர் எழுந்தருள்வாராக, அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும், அவரை பாய்க்கிறவர்கள் ஓடி போவார்களாக அப்படின்னு சொல்லிட்டு தான் தூக்கிட்டு போவாங்க. யோர்தான் நதியை கடக்கும் போது யோசுவா சொன்னாரு, அந்த ஆசாரியர்களை சுமந்து கொண்டு போகிறவர்கள் போய் அந்த யோர்தான் நதியில் காலை வச்சுக்கிட்டு இதை சுமந்துட்டு அப்படியே நில்லுன்னாரு. நின்னா அந்த தண்ணி 2ஆ பிளந்துக்கும், அப்புறம் எல்லாம் கடந்து போங்கன்னு சொன்னார். இப்படியெல்லாம் பாருங்க, இந்த 10 இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு பெரிய ஒரு மகிமை இருந்தது. அந்த பெட்டிக்குள்ளதான் அந்த மகிமை வைக்கப்பட்டிருந்தது. அந்த பெட்டியை சுமந்துக்கிட்டு போனாங்க. இந்த பெட்டியை லேசில் யாரும் தொற்ற முடியாது, அதுக்கு அங்கீகாரம் பெற்ற ஆட்கள் தான் செய்யணும், எப்படி செய்யணும் இதெல்லாம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, இன்றைக்கு அந்த தேவனுடைய மகிமை அந்த உடன்படிக்கையின் பெட்டியில இல்லை. இன்றைக்கு தேவனுடைய மகிமை எங்க இருக்கிறது? இந்த மண்பாண்டங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் எப்படி இந்த மண்பாண்டங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது? எப்படி அந்த மகிமை இங்கே வந்தது? எப்படி வந்ததுன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக இந்த பொக்கிஷம் இங்கே
வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே இந்த இருதயம் உறுதியாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் இந்த இருதயம் நிறைந்திருக்கிறது. இந்த இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்ப 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 என்ன ஆகிறது? இந்த இருதயம் மகிமையினால் நிரம்புகிறது. 10 கற்பனை எழுதின 10 அந்த கற்பலகை உள்ள இருந்ததுனால தான் அவ்வளோ மகிமை. அந்த வார்த்தை இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறதுனால தேவனுடைய மகிமையினால் நாம் நிரப்பப்படுகிறோம். அப்போ பாருங்க, இந்த மகிமையை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். நாம் எப்படி இது வேலை செய்கிறது என்பதை பார்ப்போம். சிலர் சொல்கிறாங்க பாருங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன், எங்கேயோ ஒரு இடத்துல இந்த உடன்படிக்கையை பற்றி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி. எங்கேயோ கடந்ததுன்னு எங்கேயோ தோண்டி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இதுதான் உடன்படிக்கை பெட்டியா அப்படின்னு. நம்ம ஆளுங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, அதை எடுத்துகிட்டு வந்து அதை கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க எங்கேயாவது வச்சு. அதை கண்டுபிடிச்சிட்டாங்களாம் பிரதர், அது அப்படியே இருந்துதான் பிரதர், அதுதான்றாங்க பிரதர். உண்மைதான், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியில் அந்த காலத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. அது பெரிய சும்மா லேஸில் போய் யாராவது சும்மா தொட்டால் ஆள் சாக வேண்டியது தான். அந்த மாதிரி அது பெரிய ஒரு சீரியஸான விவகாரம். தேவனுடைய மகிமை அதில் இருந்தது, எல்லாம் உண்மைதான். அதனால ஒரு வேளை இன்றைக்கி கொண்டாந்து ஊரில் வச்சாங்கன்னா போய் ஒரு வேளை பார்க்கலாம். ஆனால் அந்த பெட்டி இன்றைக்கி வெறும் ஒரு பெட்டி தான், அதில் ஒன்றும் கிடையாது. ஜனங்க எப்பவுமே பாருங்கள் எங்கேயோ இருக்குதுன்னு தான் பார்க்குறாங்க. ஓ, கர்த்தருடைய மகிமை அங்கே இருக்குதாமே பிரதர், அது மகிமையாக இருக்குதாமே பிரதர், இங்கே எது இருக்குதாமே பிரதர், அது அங்கே இருக்குது. தங்களுக்குள்ளே இருக்கிற மகிமை என்னன்னு விளங்கவே மாட்டேங்குது. இது யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. என்ன இது உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? நீங்கள் உங்களுக்குள்ளே தான் அந்த மகிமை இருக்கிறது. இந்த மண்பாண்டத்துக்குள்ளே கர்த்தர் அந்த மகிமையை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்பதை சொல்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. இப்போ அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. என்ன சொல்லிடுறாங்க? நீ ஒன்றும் கிடையாது, நீ குப்பை, நீ தூசி, நீ ஒரு புழு, நீ ஒரு பூச்சி, நீ ஒன்றுமே கிடையாது, கர்த்தாவே நாங்கள் ஒன்றுமில்லை. அவர் என்ன சொல்கிறாரு? இந்த மண்பாண்டத்துக்குள்ள என்னத்தை வச்சிருக்கிறேன்? இந்த பொக்கிஷத்தை நான் வைத்திருக்கிறேன். ஒருவனுடைய இருதயத்திலே கர்த்தர் குடிகொண்டிருப்பார் என்றால், இந்த வார்த்தையாயிருக்கிற தேவன் குடியிருப்பார் என்றால், ஒருவனுடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை குடியிருக்கும் என்றால், அந்த மண்பாண்டத்துக்குள்ளே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டிருக்கிறது. அங்கதான் இருக்குது தேவனுடைய மகிமை. அவன் ஒரு காட்சி பொருளாய் இருக்கிறான். தேவனுடைய மகிமையினால் நிறைந்தவனாய் அவன் இருக்கிறான். அப்ப இந்த மண்பாண்டங்களுக்குள்ளே இந்த மகிமை வைக்கப்பட்டிருக்கிறதாம். வச்சதுனால என்ன நடக்குது? இப்போ 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. விசுவாசித்தேன் ஆகையால், எதை கொண்டாந்து எதோட கனெக்ட் பண்றாரு பாருங்க. இந்த மண்பாண்டம், இந்த மண்பாண்டத்துக்குள்ள இந்த பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு? விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து, அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எல்லாம் சரிங்க. விசுவாசத்தின் ஆவியை உடையவனாய் இருக்கிறேன். எந்த விசுவாசத்தின் ஆவிங்க? யோசுவா காலேபுக்குள்ள இருந்த அதே விசுவாசத்தின் ஆவி. 12 பேர் உழவு பார்க்க போனாங்க இல்லையா? 10 பேர் சொன்னாங்க அவங்கெல்லாம் ராட்சதர்கள், அவருடைய எங்களுடைய பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளியல் போல் இருக்கோம், அவங்களுடைய பார்வையிலையும் வெட்டுக்கிளியல். அது விசுவாசத்தின் ஆவி கிடையாது. எந்த விசுவாசத்தின் ஆவி எது? இவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, எளிதாய் நாம் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், இப்பவே போகலாம், இப்பவே எடுத்துக்கலாம், இது நம்முடையது என்று சொல்றாங்க பாருங்க. அதுதான் விசுவாசத்தின் ஆவி. அந்த விசுவாசத்தின் ஆவியை கொஞ்சம் கவனிங்க. எத்தனை பேருக்கு இன்றைக்கு விசுவாசத்தின் ஆவி இருக்குது? ராட்சசனை பார்த்துட்டாங்க, இருந்தாலும் விசுவாசத்தின் ஆவி வேற விதமா பேசுது. அவன் கிடக்கிறான் ராட்சசன். நான் சொல்றது மாதிரி பெருசா இருந்தா என்ன, ரொம்ப ஈஸியா அடிக்கலாம், குறி தவறாது. அது அவுட்லுக்கே வேற மாதிரி இருக்கும், பார்வை வேற மாதிரி இருக்கும். ஐயோ அவ்வளோ பெருசா அப்படிங்கிறது வேலை, அவ்வளோ பெருசா ரொம்ப ரொம்ப சுலபம் போச்சு, கண்ணை மூடிட்டு அடிக்கலாங்க அப்படின்னா எங்கனாலும் படும் பட்டுன்னு. அது விசுவாசத்தின் ஆவி. ஐயோ கோலியாத்தாமே அப்படின்னு இல்லை, கோலியாத்தான ஒரு சின்ன கல் போதுங்க, அவ்வளோ பெரிய ஆளை எப்படி மிஸ் பண்ணுறது? நான் குருவி அடிக்கிற ஆள், இவ்வளோ பெரிய கோலியாத்தை மிஸ் பண்ண முடியுமா? ஈஸியாக எங்கே அடிக்கணுமோ அங்கே கரெக்டாக அடிப்பேன். அது அவுட்லுக் பாருங்க. அது விசுவாசத்தின் ஆவி. உள்ள கர்த்தரனோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருகிறார் விசுவாசிக்கும் போது எண்ணங்கள் அப்படிப்பட்டதான் இருக்கிறது. அந்த விசுவாசத்தின் ஆவி யோசுவா காலேபுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தின் ஆவி, இயேசுவுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தின் ஆவி, பேதுருவுக்குள்ள இருந்த விசுவாசத்தின் ஆவி, பவுலுக்குள்ள இருந்த விசுவாசத்தின் ஆவி, எலியா எலிசா போன்றவர்களுக்குள்ள இருந்த விசுவாசத்தின் ஆவி, அவருடைய விசுவாசத்தின் ஆவி எனக்குள்ளும் இருக்கிறது, உங்களுக்குள்ளும் இருக்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதி இருக்கிறபடி நாங்கள் விசுவாசித்தோம் ஆகையால் பேசுகிறோம்.
விசுவாசித்தோம் ஆகையால் பேசுகிறோம். அப்ப பாருங்க, இப்படிதான் வேலை செய்தது. உள்ள வார்த்தை இருக்கிறது. உள்ள வார்த்தை இருக்கிறதுனால என்ன பண்ணுகிறோம்? நாம் பேச ஆரம்பிக்கிறோம். உள்ள எப்படி வார்த்தை போச்சு? முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, உள்ள போறதுக்கு ஒரு டேப் இருக்குது, வெளியே வர்றதுக்கு ஒரு டேப் இருக்குது. உள்ள எப்படி போச்சு? வாசிப்போம் பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். சீக்கிரம் திருப்போம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். எல்லாம் சொல்லுங்க, எழுதிக்கொள். எதை எழுதிக்கொள்? வசனத்தை இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அந்த பலகையை உடன்படிக்கை பற்றி உள்ள வச்சாங்க இல்லையா, அதுபோல இப்ப இருதயம் ஒரு பலகையாகி விட்டது. எதற்கு பலகை? இது 10 கற்பனை ஒரு கற்பலகையில் எழுதப்பட்டது அல்லவா? அது போலவே தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயமாகிய கற்பலகையிலே எழுதப்படுகிறது. சங்கீதம் 45க்கு திருப்போம். எப்படி எழுதப்படுகிறது? சங்கீதம் 45 1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. எத்தனை பேருக்கு பொங்குது இன்னைக்கு? நல்ல விசேஷத்தினால். கலங்குற இருதயம் இல்லை, நல்ல விசேஷத்தினால் பொங்கு. எப்படி இந்த இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது? நிறைய பேர் இந்த பொங்குறதே தெரியாது பாருங்க. ஏன்னா உள்ள என்ன வைக்கிறதுன்னு உள்ள வச்சாதானே பொங்கும் அது இல்லையா? என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எப்படி எழுதுனா நான் இருதயத்தில்? ஏன் இருதயம் பொங்குகிறதுன்னு சொன்னா, உள்ளத்தில் ஃபுல்லா எழுதி வச்சுட்டு இருக்கிறான். என்ன எழுதி இருக்கிறான்? என் நாவு. எப்படி எழுதுனா? என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. ஆங்கிலத்தில் அருமையா சொல்லு, மை டங் இஸ் த பென் ஆஃப் எ ரெடி ரைட்டர். என்னுடைய நாவு ஒரு பேனாவா இருக்கிறது. என் இருதயத்தில் எழுதுகிற பேனாதான் என்னுடைய நாவு. அப்போ உங்களுடைய நாவு ஒரு பேனாங்க. அதனால வளவளன்னு எதையாவது பேசக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் எழுதப்படுகிறது. உங்களுடைய பயத்தையே பேசிட்டீங்கன்னா பயத்தை எழுதுகிறீங்க, சந்தேகத்தை பேசுறீங்கன்னா சந்தேகத்தை எழுதுறீங்க, வெற்றியை பேசுறீங்கன்னா வெற்றியை எழுதுகிறீர்கள், சமாதானத்தை பேசினா சமாதானத்தை எழுதுறீங்க, சுகத்தை பேசினா சுகத்தை எழுதுறீங்க. எதை பேசுறீங்களோ அதை எழுதி கொண்டிருக்கிறீர்கள். தினந்தோறும் உங்களுடைய இருதயத்தை நல்ல விசேஷங்களால் நிரப்ப வேண்டும். நிரப்பி வைக்கணும். இந்த ஸ்லேட்டை முதல்ல, இந்த கற்பலகையை நிரப்ப வேண்டும். இந்த மகிமையான தேவனுடைய வார்த்தையை, அந்த கல்லில் இருந்த பலகையில எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு மகிமை. மனுஷன் ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய மகிமை என்று சொன்னால், இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ளே இன்றைக்கு வாசமாயிருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கையில இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கற்பலகையில் இல்லைங்க. இதுக்கு எவ்வளவு மகிமை இருக்கும். அதைத்தான் 3ஆம் அதிகாரத்தில் நாம வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, இருதயத்தில் எழுத வேண்டும். இருதயத்தில் எழுதுனதுனால தான் இப்போ இருதயம் பொங்குகிறது. இருதயத்தில் எழுதுனதுனால விசுவாசத்தில் நிறைஞ்சிருக்குது. எழுதி தான் நிரப்புகிறோம், அப்புறம் நிரம்பினதுனால பேசுகிறோம். ரோமர் 10:9-10 வாஸ்தவம் இல்லையா? என்ன வாஸ்தவம்? இருதயத்தில் பாருங்க, ரோமர் 10:9 வசனத்தை பாருங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு காரியம் சொல்ல போறேன், இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் புரியும். முதல்ல என்ன வருது? முதல்ல என்ன வருது? அறிக்கை. அப்புறம் தான் விசுவாசம் வருது. இது எனக்கு புரியறதுக்கு அந்த காலத்தில் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இருதயத்தில் விசுவாசத்தினால தான் வாய் பேச முடியும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அது என்ன? இது முதல்ல அறிக்கை செய்து அப்புறம் விசுவாசிக்கிறதுன்னு வருது. ஏன் எப்படி வருதுன்றது ஒரு பெரிய கேள்வியாக அப்புறம் தான் விளங்க ஆரம்பிச்சது பாருங்க. எனக்கு வாயினால நான் எதை சொல்றேனோ அதைத்தான் நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். அதனால தான் வாயினால சொல்றதை முதல்ல சொல்லி இருக்குது. ஏன்னா சொன்னாதான் விசுவாசம் வரும். நல்லா கவனிங்க. மீட்பை தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த மீட்பில் எல்லாம் அடங்கி இருக்குது. சுகம் அடங்கி இருக்குது. சுகத்தை பற்றி அவ்வளோ பேசணும். எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு, குடும்பத்துக்கு, பொருளாதாரத்துக்கு, கையின் பிரயாசத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த மீட்புக்குள்ளாக இருக்கிறது பாருங்க. அதில் எல்லாம் இருக்குது. எல்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் என்ன பண்ண வேண்டும்? எப்படி அதை குறித்து நான் விசுவாசிக்க முடியும்? விசுவாசம் எப்படி உண்டாகிறது? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். இதனுடைய அர்த்தம் என்ன? எப்படி நான் கேட்கறது? கோயிலில் போய் பிரசங்கம் கேட்கறதுன்னு இல்லை. பிரசங்கம் கேட்கறது நல்லது, ஏன்னா அதை குறித்த வெளிப்பாடுகளை பிரசங்கிக்கிறாங்க.
எப்படி விசுவாசம் வருகிறது? விசுவாசம் எப்படி வருதுன்னா, நான் வாயால தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் போது அதை என்னுடைய காதுகள் கேட்டு அதன் மூலமா தான் விசுவாசம் வரும். அப்ப கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால், நான் எப்ப இருதயத்தில் அவரை தேவன் எழுப்பினார் என்று விசுவாசிக்க முடியும்? எழுப்பினார்னு விசுவாசிக்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க. யாராவது மரித்தோரிலிருந்து எழுப்புனதை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எழுப்பும்போது அங்கே பக்கத்தில் நின்றுருக்கீங்களா? எங்கேயாவது இல்லை டிவி லைவில் பார்த்துருக்கீங்களா? கல்லில் திறந்து யாராவது எப்படி எந்திரிச்சு வர்றது? யாருமே பாருங்க, மரித்தோர்லேருந்து எழும்புறதுன்னா சாதாரண காரியம் இல்லை. அதை விசுவாசிக்கிறதுனா ரொம்ப சாதாரண. இது சும்மா லேசில் சொல்ல முடியாது. மரித்தோர்லேருந்து எழுப்பினார்னு விசுவாசி அப்படின்னா, ஐயோ அதை எப்படி விசுவாசிக்கிறது? ஏன்னா அப்படி யாரும் பார்த்ததில்லை, அப்படி கேள்விப்பட்டதில்லை. இது ரொம்ப கஷ்டம் அப்படி விசுவாசிக்கிறது. ஆனால் எப்படி விசுவாசம்? விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே. நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் இருக்கிறீர்களே. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தீங்களே. அப்ப நான் சொல்லுகிறேன், விசுவாசிக்க முடியாத, நம்ப முடியாத ஒரு காரியத்தை நீங்க நம்பி இருக்கிறீங்க. நம்புறதுக்கு மிகவும் கடினமான காரியத்தை எப்படியும் நம்பிட்டீங்க. எப்படி நம்புனீங்கன்னு சொல்றேன். எப்படி நம்புனீங்கன்னா, வாயினாலே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தீர்கள். அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று வாயினால அறிக்கை செய்தீர்கள். முதல்ல வாயினால் அறிக்கை செய்ததுனால அது இருதயத்தில் விசுவாசம் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய காரியம் பாருங்க. நீங்க எதை வாயினால் அறிக்கை செய்யறீங்களோ அதுதான் விசுவாசமா ஆகுது. எதை விசுவாசிக்க வேண்டும் என்றாலும், சுகத்தை விசுவாசிக்கணுமா, வாயினாலே அறிக்கை செய்யுங்க. அப்பதான் சுகத்தை விசுவாசிக்க முடியும். இல்லை பிரதர் நான் ட்ரை பண்ணுறேன், விசுவாசிக்கிறேன்னா எப்படின்னு நிறைய பேருக்கு வழங்கல. பல்ல கடிச்சிட்டு பிரதர் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் பிரதர். உங்களுக்கு தெரியாது பிரதர், வாயை மூடிட்டு இருக்கிற வரைக்கும் எங்கே ட்ரை பண்ணுறீங்க? வாயை திறந்து அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உடைய தழும்புகளால் நான் குணமானேன், உடைய வார்த்தை நான் குணமானேன் என்று சொல்லி இருக்கிறது என்றால் நான் குணமானேன். நோய் என் மீது இருக்க முடியாது. நான் குணமானேன், நான் குணமானவன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். இருக்கீங்களா? அப்ப நான் சொல்லதான் நான் குணமானேன் என்ற விசுவாசம் எனக்குள்ள வருது. விசுவாசம் வந்த பிறகு சொல்றது இல்ல, சொல்லதான் வருகிறது. அப்புறம் என்ன பண்றேன்? வியாதியை பார்த்து இயேசுவின் நாமத்தில் வியாதியே போ. இப்ப என்ன சொல்றேன்? உள்ள வந்துட்டதுனால இப்ப பேசுறேன். முதல்ல வர்றதுக்காக பேசுறேன், உள்ள வர்றதுக்காக. இப்போ அந்த டேப்பை திறக்கிறேன். உள்ள நிறைஞ்சிருச்சு. நிறைஞ்ச பிறகு இந்த டேப்பை திறந்தோன்னு அப்பதான் இயேசு சொன்னார் இல்லையா, அத்தி மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி பூசியாது இருக்க கடவன். அவர் சொன்னார். அப்படியாச்சு நான் சொன்ன ஆகலையானா, அவர் இருதயம் வேற, உங்க இருதயம் வேற. அவர் இருதயம் ஏற்கனவே ரொம்ப இருக்குதுங்க, ஃபுல்லா இருக்குது. அவர் சொன்னார். அப்படியே 24 மணி நேரத்தில் பார்த்தா எல்லாம் பட்டு போயிட்டு. ஏன்னா அவருடைய இருதயம் சொன்னால் அப்படியே ஆகும்னு விசுவாசிக்கிற இருதயம். அவருடைய இருதயம் விசுவாசத்தால் நிறைந்திருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் விசுவாசத்தால் நிறைத்தால் அப்புறம் பேசும்போது அப்படியே ஆகிறது இல்லைங்களா? அப்ப அறிக்கைக்கு எவ்வளவு பெரிய ஒரு இடம் பாருங்க. அதனாலதான் 9ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள போது கூட என்ன சொல்லி இருக்குது? வாயினாலே அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசி. நீங்க வாயினால் அறிக்கை, ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? வாயினாலே அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யும் போது தான் இருதயத்தில் விசுவாசம் உண்டாகிறது. சரி, அப்ப இதுதான் விசுவாசம், இதுதான் விசுவாசத்தின் ஆவி. வாயினால் அறிக்கை செய்யறதுனால இருதயத்தில் விசுவாசம் உண்டாகிறது. அப்புறம் இருதயத்தை விசுவாசிக்கிறதுனால வாய் பேசுகிறது. இப்ப கவனிங்க, இப்போ ஒரு காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இருதயத்தில் விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன். அப்ப விசுவாசத்தின் ஆவி, விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள் சொல்லியிருக்க. அவர்கள் என்ன பண்றாங்க? பேசுகிறார்கள். எல்லாம் சொல்றாங்க பேசுகிறார்கள். என்னத்தை பேசுகிறார்கள்? எதை விசுவாசிக்கிறார்களோ அதை பேசுகிறார்கள். எதை விசுவாசிக்கிறார்கள்? 18ஆம் வசனத்தை கவனிங்க. என்னத்தை விசுவாசிக்கிறார்கள்? 2 கொரிந்தியர் 4ல திருப்பியும் 2 கொரிந்தியர் 4 18ஆம் வசனம். என்னத்தை 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள் பேசுகிறார்கள். விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள் பேசுகிறார்கள். எதை பேசுகிறார்கள்? விசுவாசிக்கிறதை பேசுகிறார்கள் இல்லையா? என்னத்தை விசுவாசிக்கிறார்கள்? 18ஆம் வசனம் 17ஆம் வசனம். மேலும் காணப்படுகிறவர்கள் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு
அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்ப எதை விசுவாசிக்கிறார்கள் இவர்கள்? எதையோ ஒன்றை நோக்கி இருக்கிறார்கள், அதை விசுவாசிக்கிறார்கள். என்னத்தை நோக்கி இருக்கிறார்கள்? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறார்கள். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறார்கள். அப்ப மறுபடியும் சொல்றேன், விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள் பேசுகிறார்கள். எதை பேசுகிறாங்க? விசுவாசித்ததை பேசுகிறார்கள். எதை விசுவாசித்தார்கள்? காணப்படாத ஒரு காரியத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்கள், அதைத்தான் பேசுகிறார்கள். இல்லையா? காணப்படாதவை நோக்கி கொண்டிருக்கிறார்கள், அதை தான் பேசுகிறார்கள். அந்த காணப்படாதவை எப்படி நோக்க முடியும்? எப்படி அதை பார்க்க முடியும்? எப்படி அதை அறிந்து கொள்ள முடியும்? அது என்ன காணப்படா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அப்ப காணப்படாதவர்களை குறித்த நிச்சயம். சுகம் இன்றைக்கு இல்லை, சுகம் காண முடியல. ஆனால் விசுவாசம் என்ன? காணப்படாதவர்களை குறித்த நிச்சயம். காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு, இன்னைக்கு என்ன இல்லையோ அதை நோக்கி இருக்கிற நமக்கு. அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் பாருங்க, ஜார்ஜ் ஃபோர்மன் ஒரு பெரிய ஃபைட்டர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்தில் பெரிய வேர்ல்டு ரெனவுண்ட் வேர்ல்டு சாம்பியன் அவர். பிறகு ரட்சிக்கப்பட்டு பிரசங்கியார மாறிட்டார் பாருங்க. அவர் சொல்றாரு, எப்படி இப்படி ஆனேன்னு. மிகுந்த வறுமையில் அமெரிக்காவில் வளர்ந்தவர் அவர். பெரிய வறுமை, ரொம்ப ரொம்ப அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆகவே ஆகாதான். தினந்தோறும் வீட்டில் பெரிய சண்டை அடிதடி தான் நடக்கும். இதெல்லாம் பார்த்து கொண்டே வளர்ந்து ஒரு வெறுப்பை உள்ள வளர்த்து கொண்ட ஒரு ஆள். வாழ்க்கை குறித்த ஒரு வெறுப்பு, இந்த இல்லாமையை குறித்த ஒரு வெறுப்பு. என்ன இப்படி இருக்கிறோமே? அவங்க தாய் தினந்தோறும் கண்ணீர் விடுறத, சாப்பாடு இல்லாமல் தகப்பன்ட்டு அடி வாங்கி கண்ணீர் விட்டு, சாப்பாடு இல்லாமல் கண்ணீர் விட்டு, குடிகார மனுஷன்ட்ட பாடுபட்டு, இப்படியெல்லாம் அந்த கண்ணீரை பார்த்து 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 அவங்க வீட்டில் இருந்து பார்த்தா அங்கே மலை மேலே ஒரு பெரிய வீடு, பணக்காரன் வீடு தெரியுமா பாருங்க. ஒரு நாள் இவர் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அவர் சொன்னார், அம்மா ஒரு நாளைக்கு நான் அந்த மாதிரி ஒரு வீடை உனக்கு கட்டி நான் ஒன்னாங்க வாழ வைக்கிறேன்னாராம். எப்படி அவ்வளோ பெரிய வெற்றிகரமான மனுஷனாக மாறினேன்னு சொல்கிறாரு, அந்த காட்சி அதை நான் எப்போதுமே மனசுக்குள்ளே வைத்துட்டேன். அந்த மலை மேலே இருக்கிற வீடு, இதைத்தான் நான் கட்ட போகிறேன், இப்படித்தான் நான் இருக்க போகிறேன், இந்த வறுமையிலிருந்து நான் விடுதலை ஆக போகிறேன், இந்த வறுமையின் சங்கிலியிலிருந்து, இந்த பிடியிலிருந்து, இந்த சாபக்கேட்டிலிருந்து நான் விடுதலையாகி என்னுடைய தாய்க்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை நான் உண்டு பண்ணி தரப்போகிறேன்னு தீர்மானித்து விட்டேன். அந்த படத்தை அப்படியே காட்சியாக நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருந்துதான் அப்படி அதை அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்போ பாருங்க என்ன ஒரு பெரிய காரியம் என்று சொல்லி. அப்ப விசுவாசம் என்கிறது காணப்படாதவர்களை குறித்த நிச்சயம், காணப்படாதவர்களை நோக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்காத சுகத்தையே பார்த்து கொண்டிருப்பது. சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சுகமாயிருந்தால் எப்படி இருப்பீர்கள் என்பதை கண்களுக்கு முன்பாக வையுங்கள். சுகத்தை கண்ணுக்கு முன்பாக வையுங்கள். எழுந்து நடப்பதை கண்ணுக்கு முன்னால வையுங்கள். செய்ய முடியாத செய்வதை கண்ணுக்கு முன்னால வையுங்க. எனக்கு குனிய முடியல, நிமிர முடியலன்னா குனியறது நிமிர்றதை கண்ணுக்கு முன்னால வையுங்க. என்ன செய்ய முடியலையோ அதை செய்ய முடியும் என்பதை கண்களுக்கு முன்பாக வையுங்கள். ஏனென்றால் விசுவாசம் அப்படிதான் வேலை செய்கிறது. எப்படி வேலை செய்யுது? அது பேசுது. எதை பேசுது? விசுவாசிக்கிறத பேசுது. எதை விசுவாசிக்குது? காணப்படாதவைகளை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறது, அதை நோக்கி கொண்டிருக்கிறது. அப்ப பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். அப்ப அறிக்கை என்ன பண்ணுகிறது? இந்த காணப்படாதவைகளை நோக்கி கொண்டிருக்கிற இந்த விசுவாசம் அந்த காணப்படாத சுகத்தை பேசுகிறது, காணப்படாத செழிப்பை பேசுகிறது. இன்றைக்கு காணப்படாத, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நிஜமா இல்லை, அது செழிப்பு இல்லை, ஆனா அதைத்தான் பேசுகிறது. விசுவாசம் எதை பேசுகிறது? விசுவாசிக்கிறத பேசுது. இன்றைக்கு இருக்கிறத பேசுறது விசுவாசம் இல்லை. ஹலோ, இருக்கிறது பேசுறதுக்கு ஒரு பெரிய ஞானி தேவையில்லை. அது ரோட்ல இருக்க எல்லாமே பேசிடுறாங்க. தெர்மோஸ்டாட்டுக்கும் தெர்மோ மீட்டருக்கும் உள்ள வித்தியாசம் சொன்னார். மீட்டர் மாதிரி இருக்கக்கூடாது, மீட்டர் ரீடிங் வாசிக்கிற மாதிரி. ஒரே பிரச்சனை பிரதர், அது என்ன மீட்டர்? அது இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்றீங்க. தெர்மோஸ்டாட்னா என்ன இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றீங்க, எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது சொல்றீங்க இல்லையா? அப்போ
விசுவாசம் அதைத்தான் சொல்லுறது. விசுவாசம் பேசுகிறது. எதை பேசுகிறது? விசுவாசிக்கிறத பேசுகிறது. எதை விசுவாசிக்கிறது? காணப்படாதவளை நோக்கி கொண்டு அதை விசுவாசித்து கொண்டு இருக்கிறது. இப்ப பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. 20-26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, கதை உங்களுக்கு தெரியும், தோமாவை இயேசு சந்திக்கிறார். முதல் முறை வந்து சீஷர்களை சந்திச்சப்போ இவன் இல்லை. இவன் என்ன சொல்லிட்டான்? அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன்னா இல்லையா? அப்போ அவனை வந்து ஸ்பெஷலாக மீட் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடன் கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அவிசுவாசி பாருங்க, அவன் இயேசுவின் சீஷன், அவனுக்கு விசுவாசம் இல்லை. அது சொல்றார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. தோமாவிற்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். ஏன்னா கையை வச்சு பார்த்தோன்னே தெரியுது எனக்கு, ஓஹோ இவர் தானே, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு தோமாவை நோக்கி, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதுதான் பிரின்சிபல் பாருங்க. எல்லாத்தையுமே காணாதிருந்தும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப வேலை இல்லைன்னா எப்படி வேலை உண்டாகும்? காணாதிருந்தும் விசுவாசனால அப்படிதான். காணாதிருக்கிறது விசுவாசிக்கிறது தான். கண்டதை விசுவாசிக்கிறது வந்து சொல்றாரு, என் சுகம் கிடைச்சிட்டா நான் விசுவாசிக்கிறேன் பிரதர். அது விசுவாசமே இல்லையே. உங்களுக்கு என்னைக்கு சுகம் கிடைச்சதோ அன்னிலேருந்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா சுகம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சுகம் இல்லாத போதுதான் எனக்கு இருக்கிறது சுகம் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? நான் ஊருக்கு போயிருந்தேன், இந்த வாரம் கூட்டத்துக்கு வர்றதுக்கு கிளம்பி வந்தேன். யாரோ என்ன கேட்குறாங்க, எங்கே ஞாயிற்றுக்கிழமை இருப்பீங்களாங்க? கண்டிப்பாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன் அப்படின்ன. இன்னைக்கு வந்து கேட்டாங்கன்னா நான் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். கர்த்தரிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேணும். ஏன் உண்டென்று விசுவாசிக்க வேணும்? என்ன பார்க்குறீங்க? கர்த்தரை நீங்கள் பார்க்கல, அப்போ என்ன பண்ண முடியும்? விசுவாசித்து தான் ஆகணும். பார்க்க முடியாதனால விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறோம்ன்றதை காணக்கூடாது ஒன்றை பார்க்கிறது தான். அப்போ விசுவாசித்தேன் பேசுகிறேன். அப்போ விசுவாசம் பேசுகிறது. எதை பேசுகிறது? விசுவாசிக்கிறத பேசுது. எதை விசுவாசிக்குது? காணப்படாதவைகளை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதுனாலே விசுவாசிக்கிறது. அதைத்தான் பேசுகிறது இல்லையா? அப்ப பாருங்க, அதை வைத்து தான் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம அந்த உடன்படிக்கை பெட்டியெல்லாம் அதை வைத்து தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்தது. யோர்தான் நதியில் போய் காலை வச்ச உடனே, அதை சுமந்துக்கிட்டு காலை வச்ச உடனே அது பிளந்தது. எல்லாம் நடந்து போனார்கள். பெலிஸ்தியர் அதை கொண்டு போய் கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க. அவங்க ஊரில், அவங்க ஊரே இதாகிடுச்சு, பிரச்சனையாகி போச்சு. வாஸ்து பாருங்கள், 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் போதும் ஆயிடுச்சு. ஐயோ சாமி கலப்பு இதை முதல்ல எடுத்தாங்க, இது ரொம்ப டேஞ்சரான விவகாரமாக இருக்குது, இதை கொண்டு பொட்டியை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு நமக்கு பிரச்சனை, ஒரே நோய். இங்கே அந்த பொட்டியை கொண்டு போய் வச்ச உடனே செய்யத்தகாத காரியத்தெல்லாம் அங்கே செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த பெட்டியை வச்சு, இது கர்த்தருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற பெட்டி, இது கர்த்தருடைய வார்த்தை இது உள்ள வைக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய மகிமை இங்கே இருக்குது. அதனால விரோதிகள் மடங்கடிக்கப்படுகிறார்கள், சிதறடிக்கப்படுறாங்க, ஓடுறாங்க, தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறான். இன்னொரு ஊரில் கொண்டு போய் வச்சா அவன் அழுகிறான், ஐயோ இதை தூக்கிட்டு வெளி கிளம்புப்பா நீ முதல்ல, இங்கே கொண்டாடாதுன்னு சொல்லி. அப்புறம் திருப்பி கொண்டு போய் இஸ்ரவேல் மக்களிடத்தில் கொடுத்த பிறகுதான் இவங்களுக்கு நிம்மதியாச்சு. பாருங்க, இதெல்லாம் வாஸ்து பாருங்க. அப்போ நாம ஒரு உடன்படிக்கை பெட்டியை போல இருக்கிறோம். அதை தான் சொல்ல வரேன். நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நாம தான் உடன்படிக்கை பெட்டி. அவங்க ஊரில் கொண்டு போய் இதை அப்படி லேசாக திறந்து பார்த்தா அவன் போச்சு, அவனுக்கு பிரச்சனையாகி போச்சு. நான் சொல்லுகிறேன், நாம் இந்த உடன்படிக்கை திறக்கிறதுக்கு ஒரு மூடி இருக்குது, அதுதான் இங்கே. இந்த வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசும்போது விரோதிகள் மடங்கடிக்கப்படுகிறார்கள், சிதறடிக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு சத்து இருக்கிறது, அதிலே வல்லமை இருக்கிறது. அந்த பழைய உடன்படிக்கை பெட்டிக்கே அவ்வளவு மகிமை, அவ்வளவு வல்லமை. சுத்தி முத்தி இருந்த எல்லாம் நொறுங்கி போச்சு, எல்லாம் ஓடுறாங்க, ஐயோ அப்பா இதுக்கு முன்னால் நிற்க முடியலேன்னு போறாங்க. நான் சொல்லுகிறேன், விசுவாசி மட்டும் தனக்குள்ள இருக்கிற மகிமையை உணர்ந்து அறிந்து கொண்டு தனக்குள்ள வார்த்தையை வைத்து வார்த்தையால் நிரப்பி மகிமையால் நிரம்பி
வாயை திறந்து அறிக்கை செய்தால், அறிக்கை செய்யும் போது தேவனுடைய மகிமை அந்த சூழ்நிலையில் வெளிப்படுகிறது. அந்த மகிமை வெளிப்படும் போது வெற்றி உண்டாகிறது. விரோதிகள், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், மடங்கடிக்கப்படுகிறார்கள், ஓடி போகிறார்கள். ஜெயமும் வெற்றியும் உண்டாகிறது. வியாதிகள் ஓடுகிறது, வறுமை நீங்குகிறது, பிசாசின் தொல்லைகள் நீங்குகிறது. ஏன்? வாயை திறக்க வேண்டும். நீங்கள் தான் உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. வாய் தான் மூடிங்க. அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான், எப்படியா அந்த வாயை திறக்காதபடி பார்த்துக்கிறான். வாயை நீங்கள் எங்கே திறந்துட போறீங்களோன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறான். என்ன பண்ணுறான்? எப்படியாவது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏன்னா வாயை திறந்தீங்கன்னா அவனுக்கு பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லி எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து, ஒன்று என்ன உடம்பு சரியில்லாத போல் இருக்கும், உடனே கொஞ்சம் அப்படியே அமைங்கிடலாம். நல்லா அறிக்கை செய்துட்டு இருந்த ஆள் தான் இப்போ கொஞ்சம் உடம்பு சரி வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன அது இப்படி ஆயிடுச்சே நமக்கு அப்படின்னு ஒரு இது. கொஞ்சம் பணப்பிரச்சனை, தட்டுப்பாடு, ஏதாவது அந்த மாதிரி கொஞ்சம் சிக்கல் வரும்போது டக்குன்னு திருப்பி என்ன ஆகிடுது, அப்படியே அறிக்கையெல்லாம் என்ன ஆகிடுது, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருப்போம் நம்ம. இது வேறு இந்த நேரத்தில் வாயை திறந்து, இல்லாத நேரத்தில் வாயை திறந்து யாராவது கேலி பண்ணுவாங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எனக்கு எல்லாம் செய்யணும், எல்லாம் இருக்கும்போது சொல்லலாம்ப்பா, இப்போ சொன்னால் எல்லாம் சிரிப்பான். அதனால் அது சொல்கிறான் பிசாசு, வாய் மூடிக்க நீ அப்படிங்கிறான். இல்லை குடும்ப பிரச்சனை, பாவ பிரச்சனை, ஏதாவது பாவத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டு அதையும் இதையும் கொண்டாந்து ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை, அது ரொம்ப சர்வசாதாரணம். ஏன் இப்படி பிரச்சனையாச்சு? உடனே பிசாசு சொல்லித்தர்றான். உன் மனைவியை பார்த்து நீ திட்டின இல்லையா அன்னைக்கு, அதனால தான் உன் ஜெபம் ஒன்றும் கேட்கப்பட மாட்டேங்குது. அவன் ரொம்ப குற்றஞ்சாட்டுறதுல பெரிய ஆள் பாருங்க. உன் மனைவியை பார்த்து முட்டாள்னு சொன்னேன், அதனால தான் உனக்கு நீ எத்தனை கூப்பாடு போட்டாலும் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டாராக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே பிசாசு என்ன சொல்கிறான், கரெக்டாக தான்ப்பா சொன்ன நீ. அவன் கூட இருந்துக்கிறான் பாருங்க. அவனை தான், நீ கரெக்டாக தான் சொன்ன, கொஞ்சம் முட்டாள் தான் அதுவும், நீ கரெக்டாக தான் சொன்ன, அதனால் மன்னிப்பெல்லாம் கேட்டுறாது, நீ என்னத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பானே. ஏன்னா இதெல்லாம் கேட்டு சரியாயிட்டீங்கன்னா அப்புறம் வாயை திறந்து அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க கர்த்தருடைய வார்த்தையை. அதனால இப்படியே கூடன்னு சொல்லி தந்துக்கிட்டே இருக்கான் பாருங்க. அவன் என்ன பண்ணுறான், எப்படியாவது வாயை மூடிட்டு இந்த ஆளுடைய கான்ஃபிடென்ஸை இழக்க பண்ண வேண்டும், தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசி ஜெயத்தை எடுக்காதபடி வாயை மூடிட்டு குயட்டாக இருக்க பண்ணணும்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று பண்ணி, நீ எதுக்கு நீ மன்னிப்பு கேட்குற, நீ சொன்னது கரெக்டு தான், முட்டாள்தனமாக செஞ்சதுனால தான் நீ சொன்ன நல்லா கொடுத்த, இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு இன்னும் திருப்பியும் சண்டை உண்டாகுது. அறிக்கையெல்லாம் போயிடுச்சு, இப்போ சண்டையின் வார்த்தைகள் தான் வெளியே வருது பாருங்க. ஏன்னு சொன்னால் அவன் எப்பவுமே இந்த மகிமை மண்பாண்டத்தில் உள்ளே இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும் பாருங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியும் அவனுக்கு, அது அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியும். அதனால உங்களுடைய நாவு இதோட கனெக்ட் பண்ணாதபடி பார்த்துக்கிறான். உங்கள் நாவை எப்போ மைண்டோடையே கனெக்ட் பண்ணி விட்டுறான். அந்த மைண்டு ரொம்ப புதுப்பிக்கப்படாத மைண்டாக இருக்கிறதுனால இதில் நினச்சது, இதில் ஃபீல் பண்ணுது, உங்கள் இமோஷனலாக ஃபீல் பண்ணுறது, கொஞ்சம் கோவம் வந்துடுறது, கொஞ்சம் வெறுப்பு வந்துடுறது, இதையெல்லாம் பேசுறதுக்கு இதோட இந்த நாவு இந்த டேப்பை கொண்டு போய் அதோட கனெக்ட் பண்ணி விட்டுறான். இதோட கனெக்ட் ஆகாதபடிக்கு, உள்ளத்தில் என்ன இருக்கிறதுன்றதோட கனெக்ட் ஆகாதபடிக்கு அவன் பார்த்து கொள்கிறான். அப்போ பாருங்க, நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் இந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம் என்று எண்ணி எதை விசுவாசிக்கிறோமோ அதை தான் பேசணும் மொழியை, எதை உணர்றோமோ அதை பேசக்கூடாது. எது நம்ம மைண்டில் வருதோ அதை பேசக்கூடாது. எது நம்ம உணர்ச்சியில் வருதோ, எதுனால் தூண்டப்படுகிறோமோ அதை பேசக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மட்டுமே பேச வேண்டும் பாருங்க. ஆனால் பிசாசு எப்படியாவது நம்ம இந்த மைண்டு, இமோஷன், நம்முடைய அப்செட்டான மனசு, இதை வச்சே லீட் பண்ண பார்க்குறான் நம்மளை. அப்படியே இதை வச்சே நம்ம நடத்த பார்க்குறான். அந்த காலத்தில் ஒருத்தர் சொன்னார் பாருங்கள், எனக்கு ஒரு வயசான ஒருத்தர் வெளிநாட்டில் சொன்னார், அவங்க ஊரில் அந்த காலத்தில், பழைய காலத்தில் கழுதைகளை வச்சு உழுவாங்களாம் நிலத்தை. இந்த கழுதைகளை வச்சு உழுவும்போது இந்த கழுதை லேசில் நகராது பாருங்கள். அது ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக நின்றுட்டு இருக்கும். இதை நகர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு இந்த கழுதை உழுவும்போது அதுக்கு முன்னாடி ஒரு கொம்பை கட்டி அதில் ஒரு கேரட்டை தொங்க விடுவாங்களாம். அந்த கேரட்டை பார்த்தோன்னு அந்த கழுதைக்கு எப்படியா அந்த கேரட்டை பிடிக்கணும்னு சொல்லி அவ்வளோ வெயிட்டையும் சுமந்துக்கிட்டு இந்த பிடிச்சிட வேண்டியதான், கேரட்டை சாப்பிட்ற வேண்டியதான், மாங்குன்னு போட்டு இழுத்துக்கிட்டு அந்த கழுதையை போல ஒரு முட்டாளு மிருகம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.
எத்தனையோ ஏக்கர் உழுத பிறகுதான் அதுக்கு அப்ப கூட தெரியாது இந்த கேரட்டை நம்ம அடைய முடியாது, வீணா எண்ணத்துக்கு இதை போட்டு சுத்திட்டு கிடப்பானே. அது போலவே அந்த கழுதையை போலவே நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, எத்தனை சண்டை போட்டாச்சு, எத்தனை திட்டியாச்சு, எத்தனை தகராறு பண்ணியாச்சு, எத்தனை சச்சரவு இது ஏதாவது உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குச்சா, ஏதாவது சந்தோஷத்தை உண்டாக்குச்சா, நன்மையை பிறப்பிச்சுதா, வீட்டில் ஏதாவது நல்லது நடந்ததுனா, இதனால உங்க பிரச்சனையை ஊரெல்லாம் போய் சொல்லியாச்சு, இதனால ஏதாவது நன்மை நடந்ததா, உங்க வியாதியை போய் எல்லா இடத்துலையும் பரப்பியாச்சு, இதனால ஏதாவது நன்மை நடந்ததா. இந்த கழுதை ஏர் உழுதா மாதிரி இத்தனை வருஷமா சிலர் நிறைய பேரு இந்த ஏதோ இதுல இருக்குதுன்னு பிசாசு, நீ கரெக்டா தான் சொல்ற, அவர் கிடக்கிறார் சாம் செல்லதுரை, அவர் நான் சுகமானேன்னு சொல்ற, அது எப்படி சொல்லுவாயாக்கும், யாராவது சிரிக்க மாட்டாங்களா, நீ எப்படி சுகமாவேன்னு சொல்லுவ, நீ இப்படி சொல்லி பாரு, இது இருக்கிற உண்மையதானே நீ சொல்ற இப்படின்னு சொல்லி இதுல ஏதோ பெரிய சத்தியம் இருக்கிற மாதிரி இவங்க நினைக்கிறதுல ஏதோ நடந்த ஒரு நன்மையால நடக்க போறதில்லை. இந்த கேரட்டை இன்னைக்கெல்லாம் துரத்தினாலும் அவன் அந்த கேரட்டை அது கொடுக்க போறதில்லை, அது சும்மா இது நகரணும்னு கட்டி வச்சிருக்கான். அதுக்கு இது மாதிரி பிசாசு நம்ம ஒரு கழுத மாதிரி நினைச்சு பல கேரட்டை கட்டி விட்டு இது ஏதோ பெரிய நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ நன்மைக்கு அடைஞ்சிருவோம் மாதிரி நாம நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறோம். சண்டை போட்டா தீந்துருமாக்கும், 2 அடி கொடுத்தா அவ சரியாயிடும் ஆளாக்கும், நாம இப்படி சொன்னா அப்படி சரியாயிடும், இப்படி வம்பெழுத்தா நம்ம சரியா பண்ணிடலாமாக்கும், இந்த பிரச்சனை இப்படிதான் இப்படி எல்லாம் நினைச்சு பேசி வாழ்க்கையே ஒண்ணு இல்லாம போச்சு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறார். அது என்ன? விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன்.